இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆரோக்கியமான அகத்தி பூவை வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தான். செய்யலாமா? ஃபஸ்ட்டு அகத்தி பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூவை எடுத்துகிட்டு அந்த பூவோட சென்டரில் இருக்கிற இந்த ஸ்டெம்மில் வந்து ரொம்ப சன்னமாக நரம்பு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெம் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். மற்ற 2 ஸ்டெம்மை வந்து ரிமூவ் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி எல்லா பூவில் இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்கிற பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பூவை நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடணும். பூவை நல்லா கையில் விரித்து விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பூவை வந்து ஒரு 3-4 பூவாக சேர்த்து வச்சு இந்த மாதிரி சின்னதாக பொடியை நறுக்கி எடுத்துருங்க. இந்த பூவோட அந்த க்ரீன் பார்ட் வரையும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதோட காமை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய். வெங்காயம் நல்லா பாதி அளவு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூவையும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பூ ரொம்ப நேரம் எடுத்துக்காது வேகிறதுக்கு, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும். பூவில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவலும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்தில் அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிடும். இந்த பொரியல் எல்லா விதமான சாதத்தோடையும் மேட்ச் ஆகும். அதே மாதிரி சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான அகத்திப்பூவை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.